சமீப காலங்களாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற குழப்ப நிலைமை மக்களையும் குழப்பத்திற்குள்ளாக்கியுள்ளது. அப்படி சாவகச்சேரி வைத்தியசாலையில் என்னதான் நடந்தது? யார் இந்த அர்ஜுன ராமநாதன்? இது போன்ற பல்வேறு கேள்விகள் மக்களிடையே காணப்பட்டு வருகின்றது. அர்ஜுன ராமநாதன் திடீரென மக்களின் ஹீரோவாக கருதப்படுவதற்கு என்ன காரணம்? மக்கள் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கான காரணம்தான் என்ன? இது போன்ற பல கேள்விகள் உங்களிடையேயும் காணப்படலாம். அதற்கான பதில்களை தருவதற்காகவே இந்த காணொளி. நான் உங்கள் தர்ஷி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலையகம்.lkவின் நடந்தது என்ன? சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த 5 நாட்களாக பல்வேறு குழப்ப நிலைமைகள் நிலவி வருகின்றன. நாங்கள் செய்திகளிலும் சமூக வலைதளங்களிலும் அர்ஜுன ராமநாதன் என்பவரை பற்றி பார்த்திருப்போம். யார் இந்த அர்ஜுன ராமநாதன்? சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய பதில் வைத்திய அத்தியட்சகர் ஒருவர் அவருடைய மேற்படிப்பிற்காக பிரித்தானியாவிற்கு சென்ற நிலையில் அவருக்கு பதிலாக பதில் வைத்திய அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டவர் தான் இந்த அர்ஜுன ராமநாதன் என்பவர். இவர் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து சில நாட்களிலேயே அந்த வைத்தியசாலையில் நடைபெறக்கூடிய பல்வேறு விடயங்களை சமூக வலைத்தளங்களின் மூலமாக மக்களின் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக அந்த வைத்தியசாலை மிகவும் பிரம்மாண்டமான ஒரு வைத்தியசாலையாக காணப்பட்ட போதிலும் அந்த வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு தேவையான ஒரு சில விடயங்கள் இல்லாதிருப்பதையும், அதே போல மருந்து போன்ற விடயங்கள் களஞ்சியப்படுத்துவதில் பிரச்சனைகள் காணப்படுவதையும் மக்களின் வெளிப்பார்வைக்கு கொண்டு வந்து எடுத்து காட்டியிருந்தார். அந்த வகையில் அவர் முதலாவதாக கூறியிருந்த விடயமானது மக்களுக்கான மருந்து வகைகளை களஞ்சியப்படுத்தி வைக்கும் விதமானது அங்கு மிகவும் மோசமான முறையில் காணப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கர்ப்பிணி தாய்மார்கள் அவர்களுடைய பிரசவ காலத்தில் அந்த வைத்தியசாலைக்கு சென்று அவர்களுக்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளும் போது அவர்களுக்கு உடனடியாக சத்திர சிகிச்சை, அதாவது சிசேரியன் என்பார்கள், இது போன்ற செயற்பாடுகள் செய்ய வேண்டுமானால் அதற்கான ஒரு வசதி அந்த வைத்தியசாலையில் இருந்திருக்கவில்லை. அதே நேரத்தில் அந்த வைத்தியசாலையிலோ அல்லது சாவகச்சேரி பகுதியிலோ ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கான உடற்கூற்று பரிசோதனை, அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டுமானால் அதற்கான வசதியும் அங்கு இல்லாமல் இருந்திருக்கின்றது. இந்த வேளையில் அவர்களுடைய உடல்களை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைமையும் காணப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு கொண்டு செல்லும் பட்சத்தில் அவர்களினுடைய உடல்களை பெற்றுக்கொள்வதற்கு அதிக காலம் எடுத்திருக்கின்றது. அதே நேரத்தில் அதற்கான பணமும் வசூலிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சிசேரியன் போன்ற செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான வசதிகள் அங்கு இல்லாத காரணத்தினால் கர்ப்பிணி தாய்மார்களையும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கே அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு நிலைமையும் காணப்பட்டிருக்கின்றது. இது குறித்த அனைத்து விடயங்களையும் அனைத்து தகவல்களையும் இந்த அர்ஜுன ராமநாதன் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியா பக்கம், அதாவது சமூக வலைதளத்தின் Facebook பக்கத்தில் பதிவேற்றி இருக்கின்றார். இவ்வாறு சாவகச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெறக்கூடிய பல்வேறு விடயங்களை மக்களின் கண்முன் கொண்டு வந்து காட்டியதனால் தான் அவர் ஒரு ஹீரோவாக இன்று கருதப்படுகின்றார். இந்த சம்பவங்களை தொடர்ந்து அர்ஜுன ராமநாதன் அவர் பணிபுரிந்து கொண்டிருந்த வைத்தியசாலையில் இருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கான மக்களினுடைய ஆதரவுகள் ஆலமரத்தை போல வேரூன்றி இருக்கின்றன. தற்பொழுது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் சாவகச்சேரி வைத்தியசாலையின் விவகாரம் என்ன என்பது தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இது போன்ற மேலும் பல காணொளிகளை காண்பதற்கு மலையகம்.lk உடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.